தமிழ் சினிமாவில் ரீ-ரிலீஸ் திரைப்படங்களோட வருகை அதிகமாயிடுச்சு. அந்த வகையில் தளபதி விஜயோட கில்லி திரைப்படம் ரீ-ரிலீஸ் ஆகி தியேட்டரில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ அதோட தொடர்ச்சியாக நேற்று மே 1ஆம் தேதி தல அஜித்குமார் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திரைப்படங்கள் பில்லா மற்றும் தீனா 2 திரைப்படங்கள் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த 2 திரைப்படங்களையுமே வந்து ரசிகர்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தியேட்டரில். அதுவும் குறிப்பாக கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றது, தியேட்டருக்குள்ள பட்டாசு வச்சு கொளுத்துறதுன்னு ஒரு புது படத்துக்கு இணையா வந்து ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி சண்டை காலகாலமாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் கில்லி திரைப்படத்துக்கு போட்டியாக தான் தல அஜித்தோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ரீதியில் தான் ரசிகர்கள் இதை எடுத்துக்கிட்டாங்க போல. இந்த வகையில நேத்து தீனா திரைப்படத்தோட ரீ-ரிலீஸ் செலிப்ரேஷன் அப்போ நேத்து ஒரு தல ரசிகர் என்ன பண்ணார் அப்படின்னா, காசி திரையரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த கில்லி திரைப்படத்தோட கட் அவுட்டை ஏறி டார்டாரா கிச்சு கீழே போட்டாரு. ஸோ அந்த வீடியோ நேத்து சோஷியல் மீடியால பயங்கரமா பகிரப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ரசிகரை போலீசார் கூப்பிட்டு பயங்கரமா கண்டிச்சு விட்டுருக்காங்க போல. அந்த ரசிகர் இப்போ நேத்து பண்ண அந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. கில்லி பேனர் இருந்தது, ஒரு ஆர்வத்துல பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக கையில பைக் கீச்சன் வச்சிருந்தேன், அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன்.